ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் ஹோம் ஷிஃப்ட் பண்ணுறதாங்க vlog கவர் பண்ணியிருப்பேன். ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நாளே ஓரளவு அங்கங்கே எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் அரேஞ்ச் பண்ண மூவர்ஸ் இது கூட பேக் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா திங்ஸுமே பாக்ஸில் அவங்களே நீட்டாக பேக் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப டைம் எடுக்குமோன்னு சொல்லிட்டு முன்னாடியே எங்களால் முடிஞ்ச அளவு அங்கங்கே பேக் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் வேகமாகவே ஒர்க் முடியும். ஏன்னா 2 பசங்க வச்சுருக்கிறனால எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுற அன்னைக்கு சாட்டர்டே, அதனால கிண்டர் கார்டனில் கேட்டாலுமே எல்லாம் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பேக்கில் என்னுடைய எல்லா கிச்சன் வெசல்ஸும் வச்சுருப்பேன். அவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே அவ்வளோ திங்ஸ் வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவுக்கு போனாலுமே நம்ம ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னாலுமே இந்த ஒரு பேக் எடுத்துகிட்டு போனால் போதும். கிச்சனில் இருக்கிற முக்கால்வாசி வெசல்ஸ் ஃபுல்லாமே இந்த 2 பேக்கில் நான் வச்சுட்டேன். மூவர்ஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நாளே அவங்க நேரில் எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இமேஜஸ் அனுப்ப சொல்லுவாங்க. நம்ம எல்லா ரூம்லேயே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஃபோட்டோவாக அவங்களுக்கு அனுப்பிட்டோம்னா எஸ்டிமேட் பண்ணி அவங்க எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. 1300 dirham இந்த எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேட்டாங்க. எப்படியோ கொஞ்சம் குறைச்சி 1100 dirhamக்கு பண்ணோம். இந்த பேக்கேஜில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னா அவங்களே பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம வார்ட்ரோப்பில் இருக்கிற கிளாத்லேருந்து நம்ம பாத்ரூம் ஐட்டம் எல்லாமே அவங்களே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே போட்டு எந்தெந்த ரூம்லேருந்து அந்த திங்ஸ்லாம் எடுத்தாங்களோ அது மேலே மார்க்கரால் எழுதிடுவாங்க. இதனால் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹால்னால் ஹால், கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம் அப்படின்ட்டு மேலே மென்ஷன் பண்ணிடுவாங்க எல்லா பாக்ஸ்லேயுமே. கிச்சன் திங்ஸ் எப்படி பேக் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே டேப் ஒட்டிடுவாங்க. ஸோ எதெல்லாம் லீக் ஆயிரும் கொட்டிரும்ன்ற மாதிரி பாக்ஸ், கண்டெய்னர் பாக்ஸ் ஃபுல்லாமே சைடில் லைட்டாக டேப் ஒட்டிடுவாங்க. ஸோ கிளாஸ் ஐட்டம், டெக்கரேஷன் ஐட்டம், உடையிற மாதிரி எல்லா திங்ஸையுமே ஒவ்வொன்றுமே ஃபோம் பேப்பரெல்லாம் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாக்ஸில் வைப்பாங்க. பேக்கிங் பண்ணுறதுக்கு 9 o'clock ஷார்ப்பாக காலையில் வந்துடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேக்கிங்க்கு 5 பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரூமில் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஏற்கனவே ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆயிருந்தாலோ டிவி, காட் எல்லாமே நம்மளை கூப்பிட்டு காட்டிடுவாங்க ஏற்கனவே இந்த டேமேஜ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்க எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன கீரல் இருந்தாலுமே ஒரு பெரிய ஐட்டம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்மளை காட்டிட்டு தான் அதை பேக்கே பண்ணுவாங்க. பூஜா ஐட்டம், சாமி படம் எல்லாமே நீங்கள் கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் அதை பேக் பண்ணுவாங்க. சில பேர் நீங்களே அதை கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக ஹாலுக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு தான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பேக்கிங் ஓவராலாக ஒரு 2 hours எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் அதை எல்லாமே கீழே கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கும். நாங்கள் வச்சுருக்கிற பெரிய பெரிய பிளாங்கெட் கூட அந்த பாக்ஸில் போட்டனால அவங்களுக்கு அவங்க கொண்டு வந்த அந்த ட்ரக்கே பத்தலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா கடைசியில் செகண்ட் டைம் வீட்டுக்கு மறுபடியும் அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஆகிடுச்சு. பெட்ஷீட், பிளாங்கெட், கர்டன்ஸ் எல்லாமே சும்மா ஒரு ரோப்பால் கட்டி திங்ஸ் மேலே போட்டிருந்தாலே அது பெருசாக டேமேஜ் ஆகிருக்காது. அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை இது ஃபுல்லாமே அவங்க கொண்டுட்டு வந்த ட்ரக்கில் பத்துமான்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டனால அந்த ட்ரக்கில் அதுவே ஃபுல்லாகிருச்சு. நாங்கள் ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு வரும்போது இவ்வளோ டைம் எடுக்கலன்னு தான் தோணுச்சு. இங்கே அட்வான்ஸ் மணி எப்படி தருவாங்கன்னா ஹோம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணுவாங்க எது டேமேஜ் ஆயிருக்குன்னு. எல்லார் வீட்லேயுமே அந்த பெயிண்டிங்க்கு கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ப்ளஸ் வேறு ஏதாவது டேமேஜாக இருந்ததுன்னா எப்படியும் ஒரு 500,000 கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. இங்கே கரண்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மறுநாள் கட் பண்ணுற மாதிரி எழுதி கொடுத்துருந்தோம். ஷிஃப்ட் பண்ண போகிற அந்த வீட்டில், புது வீட்டில் கரண்ட் நாங்கள் ஏற்கனவே எழுதி கொடுத்தனால இப்போ நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறப்போ கரெக்டாக அது எடுக்கும். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்டர்நெட் நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்தோம்னா ஸோ கரெக்டாக என்றைக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி டேட்டுக்கு நம்ம எழுதி கொடுத்தோம்னா இன்டர்நெட் கட் ஆகி மறுபடியும் ரீகனெக்ட் ஆகும். அதுக்கு ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் மாறும். நாங்கள் யூஸ் பண்ணுறது டியூ தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வயர்லெஸ் மோடம் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் காலையில் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் இன்டர்நெட் எடுத்துச்சு. நாங்கள் வீடு போய் அங்கக்குள்ளே மாறினதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி 24 hours எடுக்கலை, டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை வயர்லெஸ் மோடம்னால வேகமாக எடுத்துருச்சான்னு தெரில. நாங்கள் இருந்தது கடைசி ஃப்ளோர், 6th floorல தான் இருந்தோம். இதுக்கு மேலே ஃப்ளோரில் தான் ஜிம் இருக்கும். மொத்தம் 2 லிஃப்ட் இருக்குது எங்கள் பில்டிங்கில். அதில் ஒரு லிஃப்ட் மொத்தமாக ஷிஃப்டிங்காக கொடுத்துட்டாங்க. அதனால் வரிசையாக எல்லா திங்ஸையும் கீழே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
சில திங்ஸ் எல்லாம் வந்து காணான்ட்டு வீடு ஃபுல்லாக தேடி இருப்போம். என் பசங்க எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டிருப்பாங்க, அது ஃபுல்லாமே கையில் கிடச்சிது. டிவியில் இன்னொரு ரிமோட் காணான்ட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருந்தோம். கடைசியில் அது கட்டிலுக்கு பின்னாடி இருந்தது. நிறைய குட்டி குட்டி கார் நிறைய வாங்கி புதுசு ஃபுல்லாக கீழே போட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்களே பால்கனி வழியாக தூக்கி போட்டுட்டாங்க போலன்னு சொல்லிட்டு டெய்லி திட்டிகிட்டு இருப்போம். அந்த கார் ஃபுல்லாமே பெட்டுக்கு கீழே தான் இருந்தது. வேறு ஏதாவது திங்ஸ் நம்ம ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருப்போம், அது ஃபுல்லாமே கீழே கிடந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி அங்கங்கே கிடந்தது. எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து வச்சுட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே டேப்லாம் போர் அடிச்சு பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா திங்ஸும் வந்து அங்கங்கே இருந்ததுனால தட்டி விட்டால் அவங்க மேலே தான் விழுந்துருன்ற பயத்தில் வந்து கீழே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். இதுக்கு மேலே தான் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முக்கால்வாசி திங்ஸ் வந்து கீழே எடுத்து வச்சுட்டாங்க. இன்னி கொஞ்சம் தான் இருக்குன்னு தான் நாங்கள் ரிசப்ஷன் வந்து உட்காந்தோம். இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ண மாதிரி தோணுருச்சு. கீழே வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு மேலே மறுபடியும் வந்துட்டோம். பக்கத்தில் இவங்க டியூஷன் போன நெய்பர்ஸ்டெல்லாம் வந்து பாய் சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு கிளம்பிட்டோம். லஞ்ச் வந்து அங்கே கீழே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிறனால டேரெக்டாக போய் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஆர்டர் எதுவும் பண்ணலை. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. அட்ரஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஏற்கனவே கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் இங்கே வந்து மறுபடியும் இன்னொரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். உள்ள கார் பார்க்கிங்கில் வந்து மற்ற வெஹிக்கிள்ஸை வந்து அவங்க அலோவ் பண்ணலை. முன்னாடி என்ட்ரன்ஸ் வழியாக எடுத்து வைக்க முடியாது. இந்த இதில் ஈஸியாக எடுத்து வைக்க முடியும்னா அது கார் பார்க்கிங் வழியாக தான். அதுக்கு ஒரு 1 hour அந்த பிளாக் வாட்ச்மேன் இந்த பிளாக் வாட்ச்மேன் அங்கே போய் பெர்மிஷன் கேட்டுவாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ எப்படியோ ஒரு வாட்ச்மேன்ட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க வந்து ஒரு 3 hours அலோவ் பண்ணாங்க. அதுக்குள்ளே எல்லாமே வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணுங்கன்ட்டு. இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் அவங்க நடந்து வந்து லிஃப்ட் வழியாக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நான் பசங்க தான் வீட்டுக்கு கூட போகாமல் டேரெக்டாக ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். மயக்க வர மாதிரி ஆகிடுச்சு. எந்த ஃப்ளோரு வீடுன்னு காமிக்கிறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அவங்க கூட தான் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. கீழே காரசாரம் அந்த ஹோட்டலுக்கு தாங்க வந்திருந்தோம். காம்ப்ளிமெண்ட்ரியாக மோர்லாம் கொடுத்தாங்க. நிறைய செலிப்ரிட்டி ஃபோட்டோஸ் வரிசையாக வச்சுருந்தாங்க. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிறோம், ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. மூவர்ஸ்க்குமே வந்து மணி கொடுத்து சாப்பிட லஞ்சுக்கு அனுப்பிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3 o'clock மேலேயே ஆகியிருக்கும். இங்கே வீட்டுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. ஃபுல்லாக வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி தருவாங்க. 2 ரூமில் இருக்கிற காட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கர்டன்ஸ் மேலே என்னென்ன ராடு நம்ம அடிச்சிருந்தோம் ஃபுல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நம்ம டெக்கரேஷன் எங்கெங்கே வந்து நம்ம வச்சுருந்தோமோ அதை கூட ஃபுல்லாமே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளாக வந்து சாமி கும்பிட்டு பால் காய்ச்சிட்டோம். அதனால் காஃபி தான் வந்து அதுவும் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே மூவர்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் காஃபி பண்ணி கொடுத்தேன். 2 ரூமில் எல்லா காட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேபிள் மெயினான ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டெக்கரேஷன் கர்டன் ராடு வந்து அடிக்கும்போது தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. இங்கே UAE ரூல்ஸ் என்னென்னா ஈவினிங் 5 o'clock மேலே வீட்டில் இந்த ட்ரில் சவுண்டு ஏதாவது ஹெவி சவுண்டு இருக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணோம்னா அது வந்து இல்லீகல் தான். நாங்களே டைம் ஆயிடுச்சுன்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் கம்பெனிக்கு கால் பண்ணி மறுநாள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம். அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளோ டயர்டானாலும் பரவாயில்லன்ட்டு நைட்டு வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தாங்க நாங்கள் தூங்கினோம். இதோட இந்த vlog முடியுதுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.